என் பேர் நல்லம்மா. சொந்த ஊர் வந்து தம்மம்பட்டி. கால் வலி 8 வருஷமாவே இருந்துகிட்டு இருக்குது. 4 ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம். எல்லாம் பார்த்தவங்களாம் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லி மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. மாத்திரை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், பழையபடிக்கு வலிக்கும், அப்படியே இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் கடைசியா பெரம்பலூர் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனோம். அவங்க என்ன ஜவ்வு தான் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. சரி, அதுக்கான மாத்திரை கொடுத்தாங்க. அது கொஞ்ச நாள் சாப்பிட்டோம். அப்புறம் அந்த சாப்பிட்ற வரையும் நல்லா இருக்கும், மறுபடியும் பழையபடிக்கு வலிக்கும். அப்புறம் நாளாக ஒரு 10 அடி கூட தாண்டி போக முடியாத அளவுக்கு வலி வந்துருச்சு. அப்புறம் அதுக்கு ஒரு படம் தான் சொன்னாங்க, இது மாதிரி எம்எம் ஹாஸ்பிட்டல்ல ரோபோட் மூலியமா ஆப்ரேஷன் பண்றாங்க, அங்க நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னா அது முன்னாடி அங்க போய் டாக்டர் பார்த்தோம், சிவகுமார் டாக்டர். அவங்க பார்த்து அவங்ககிட்ட பேசணும், ஸ்கேன் இதெல்லாம் எடுத்து பார்த்து எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு மூட்டு மட்டும் தான் செஞ்சிருக்கு, நல்லாயிடும்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு அப்புறம் அங்கே போய் செஞ்சுக்கிட்டோம். அதுக்கு மைக்கா நாள் வந்து வச்சு நடக்க வச்சாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து சும்மா சாதாவே நடக்க வச்சாங்க. அப்புறம் 3ஆவது நாள் படிக்கட்டு ஏறி இறங்குற மாதிரி நடக்க வச்சாங்க. நடக்க வச்சுட்டு 4ஆவது நாள் ரீசார்ஜ் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. வந்துட்டு அதுல இருந்து கொஞ்சம் வாக்கிங் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் 15 நாள் கழிச்சு போய் கட்டெல்லாம் பிரிச்சுட்டு தையல் எடுத்துட்டாங்க. இப்போ நல்லாவே அந்த கால் நடக்கிறேன், நல்லாவே இருக்கு. அதனால எனக்கு எந்த தொல்லையும் அந்த நல்லா இருக்குது. நான் வீட்டு வேலையெல்லாம் இப்போ கொஞ்சம் பார்த்துக்கிறேன். வெளியில் வேலையிலையும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுக்கிறேன். வீடு கூட்டுவேன், வாசல் கூட்டுவேன், வெளியில மாடை குடிச்சு கட்டுவேன், சாயங்கால டைம்ல ஆட்டுக்குட்டி மேய்ப்பேன். எல்லாம் விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு கால் வலி இருந்தது. இப்போ அதெல்லாம் பண்ணிக்கிறேன். வீட்டில் சமையல்ல சின்ன சின்ன வேலைகள் இது மாதிரி இப்போ செஞ்சுக்கிறேன்.